அன்பானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை முதல் முறையாக நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி. ஆகவே நீங்கள் உங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வந்துடுங்க. பைபிளை திறந்து அதோடு கூடயே பாருங்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை, தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை வரிசையாக பார்க்கணும். இன்னொரு என்னென்னா, ஒரே நிகழ்ச்சியை 3 அல்லது 4 தடவை கூட நீங்கள் பார்க்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பைபிளை வாசிக்கிறது அப்படின்ற திறமை, தியான திறமைகள், தியான முறைகள் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நீங்களும் பார்க்க முடியும். நீங்களும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இன்றைக்கு ஊழியத்தில் மிகப்பெரிய தேவை கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆண்டவராய் இயேசுவை அறிந்து கொண்டு புதிதாக வருகிறவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய பேர் தேவை இருக்குது. ஏற்றுக்கொள்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக விசுவாசிக்கும் போது, ரட்சிக்கப்படும் போது அவர்கள் குழந்தைகளைப் போல இருக்காங்க. நிறைய காரியம் அவங்களால உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் யாராவது ஒருவர் படிப்படியாய் வழிநடத்தினால், மென்டரிங்னு சொல்லுவாங்க, உருவாக்குதல், வழிகாட்டுதல், திறமைகளை அறிமுகம் செய்தல், அப்படிப்பட்ட கண்ணோட்டத்துடன் தான் இந்த நிகழ்ச்சிகள் ஆயத்தமாக்கப்படுகின்றன. எங்களுக்காக தயவு செய்து ஜெபியுங்கள். இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சி 3வது நிகழ்ச்சி. 4 நிகழ்ச்சிகள், இது நம்பர் 3. லூக்கா 19ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். பவுனி ஞாயிறில் என்ன நடந்ததுன்னு தான் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆகவே தான் இந்த நாட்களிலே இந்த அதிகாரத்தை நாம் கவனிக்கிறோம். லூக்கா 18 எரிகோன்ற வார்த்தை பார்க்குறோம். 35 வசனம். 19:1 எரிகோ. 112ஆம் பக்கத்தில் எருசலேமை பற்றி பார்க்கணும். எருசலேமுக்கு சமீபமாய் வந்து 28ஆம் வசனத்தில் பாருங்கள். எருசலேமுக்கு புறப்பட்டு, அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. எருசலேமுக்கு புறப்பட்டு, இப்படி தான் பைபிளை பார்க்கணும். 11 எருசலேம் ஊர் பேர், அந்த மாதிரி ஒரு சின்ன மார்க். அப்போ உடனே தெரியும் எங்கே நடந்தது, அடுத்து எந்த பட்டணம், எந்த நகரம். இந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம், அல்லது 4 பத்திகளை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். முதல் பத்தி 1-10. அதை எழுதிக்கிறீங்களா? 1-10, 112 பக்கத்தில். முதல் பத்தி நமக்கு தெரியும், சகேயு இயேசுவை சந்தித்தல். இந்த சின்ன பகுதியில் இயேசு என்ற வார்த்தை 3 இடத்துல வருது. ஒரு எல்லோ கலரில் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்போ மறக்கவே மறக்காது. 3 முறை இயேசுன்ற வார்த்தை இந்த சின்ன பகுதியில் வருது. சகை என்ற வார்த்தை 3 முறை வருது. ஒரு க்ரீன் கலரில் அப்படி ஷேட் பண்ணிக்கலாம். அப்போ மறக்காது. ஆண்டவராக இயேசு அவர் தான் பேச ஆரம்பிக்கிறார். நீ சீக்கிரமாக இறங்கி வா, பேரை சொல்லி கூப்பிடுறாரு. தேவனுக்கு நம்ம எல்லாருடைய பேரையும் தெரியும். சகைவுக்கு அவன் பேரை தெரியும். அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசுவுக்கு அவன் எங்கே ஒளிந்திருந்தான், ஏன் ஒளிந்திருந்தான், அவன் என்ன விரும்புகிறான், அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான், எல்லாமே அவருக்கு தெரியும். சமுதாயம் அவனை புறக்கணித்து பாவியான மனுஷன் என்று கொடுத்தது. ஆனால் இயேசு அவனுடைய அப்பா அம்மா வைத்த பேரை சொல்லி கூப்பிடுகிறார். இப்பொழுது கூட அப்படி எத்தனையோ பேரை கூப்பிடுகிறார். சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். மற்றவர்கள் வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க அவனை. நான் இயேசு அவன் வீட்டுக்கு போகிறார். ஏனென்றால் இயேசு பாவிகளின் சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். அவரை பற்றி அப்படி தான் நம்ம அறிமுகம் செய்யலாம். அவர் நீதிமான்களை அழைக்க அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். இங்கேயும் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த முதல் பற்றி நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறோன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த 19 அந்த 1 ஜீசஸ், அந்த 0 மேலே 9 ட்ரீ டாப். அப்புறம் அவர் சொல்கிறார், சீக்கிரமாக இறங்கி, சீக்கிரமாக ஓடியாந்துட்டான். அதான் 19 பார்த்தோன்னே ஞாபகம். லூக்காவில் மட்டும்தான் வருது. அடுத்து 19, அது 2வது பற்றி. அதில் 10 ராத்தல், 10 பட்டணங்கள், ராத்தலை பற்றிய, உக்ரானத்துவத்தை பற்றிய ஒரு உவமை. அந்த 1 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 10 மாதிரி தெரியுது, பார்த்தீங்களா? மறக்காது. 19 அடுத்தது 10 ராத்தல், 10 பட்டணங்கள்.
அப்படியே அந்த பகுதியை ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். மூன்றாவது 28லேருந்து 40 பவனி. 4 ஆலய சுத்திகரிப்பு. இந்த பவனி லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வருது, மத்தியில் 21 வருது. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லூக்கா 20க்கு லெஃப்டில் மத்தேயு 21, மார்க்கு 11, யோவான் 12 அப்படி சின்னதாக எழுதிக்கலாம். ரொம்ப லேசாக எழுதணுன்னா இங்கிலீஷில் MTMKJN லூக் இருக்குது, அதனால தான் அந்த பேஜை பார்க்குறீங்க. அதே மாதிரி எழுதிக்கலாம். வேணால் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நீங்களும் உங்கள் பைபிளை எழுதுங்க. யாருக்காவது இப்படி எழுத சொல்லி கொடுங்க. ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பத்திரமா வச்சுருப்பாங்க. உங்களை நினைத்து நன்றி சொல்வார்கள். மத்தேயு 21, மார்க்கு 11, யோவான் 12. இந்த நம்பரை எப்படி பார்க்குறது? 21ல் 2 சீஷரை நேராக இருக்க கிராமத்துக்கு போங்கன்னார். அதான் மத்தேயு 21. மார்க்கு 11 பவனின்ற அந்த எழுத்தில் கீழே இருக்கிறத ஹைட் பண்ணோன்னா 11 கீழே கோடு போட்டோம்னா பவனி. 12 வந்து 11க்கு அடுத்த நம்பர். இப்படி லேசாக ஞாபகத்துக்கு வைத்து கொள்ளலாம். 19க்கு நான் சொன்னேன் ஏற்கனவே. அது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்கே கழுதை குட்டி கட்டி இருக்கிறத பார்க்குறீங்க, அதை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். 19 எண்ணில் அந்த வரைகிற எழுதுகிற அதுலேயே அந்த ஸ்ட்ரோக்லேயே இருக்குது அந்த காட்சி. இப்போ பவனி இயேசு ராஜாவாக வந்தார். அவங்க நினைத்த மாதிரி மேசியா ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக பாடுபடும் மேசியாவாக வந்தார். அந்த சம்பவம் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 4 பத்திகளையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒரே நாளில் அடுத்தடுத்து வாசித்து பார்க்கலாம். குடும்ப ஜெபத்தில் 4 பேர் வாசிக்கலாம். அதில் என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எந்த சுவிசேஷத்தில் ஓசன்னா இருக்குது, இந்த சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா ஓசனான்னு இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் 38ஆம் வசனத்தில், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், மேலே ஹோசன்னான்னு எழுதிக்கலாம். ஹோசன்னான்னு தமிழ் எழுதிக்கலாம். அந்த வரியை பார்த்திங்கன்னா, திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். சகல சீஷர், அநேக சீஷர்கள் தாங்கள் கண்ட அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அப்படி ஒரு வார்த்தை வருது, வேறு இடத்துல இது இல்லை. முதல் பத்தியில் 3 முறை இயேசுன்ற பெயர் வருது, இங்கே 2 இடத்துல வருது, ஒரே வசனத்தில் வருது. 35 பாருங்கள், நீங்கள் அந்த அதே கலரில் மார்க் பண்ணிக்கலாம். 35 இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். கழுதை வந்து யூத மக்களுக்கு ஒரு முக்கியமான மிருகம் அல்லது பிராணி. அது சாந்த குணத்தோடு வருகிறதுக்கு அடையாளம். குதிரை யுத்தம் வெற்றியை அடையாளப்படுத்துகிறது. கழுதை சாந்த குணம், தாழ்மையை அது அடையாளப்படுத்துகிறது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற விதத்தில் அது எங்கே இருக்குன்னா, சகரியா 9:9 நீங்கள் எப்படி ஞாபகம் 9:9 ஒரு தாய் கழுதை இருந்தது, அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கழுதை போச்சு, அப்படி ஞாபகம். இந்த 9 எழுதிட்டு சாந்தம்னு அந்த ரவுண்டில் எழுதிக்கலாம், இன்னொன்றில் தாழ்மைன்னு எழுதிக்கலாம். இப்போ மறக்காது. சகரியா அது சரிதாயா? சகரியா 9:9 போல இயேசு சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் வந்தார். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களை ஆள வந்தார். அவருடைய ஆட்சியிலே சமாதானமும் நித்தியமும் ஆசீர்வாதமும் உண்டு. 38 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். பார்த்தீங்களா, இந்த வசனம்தான் பீக், கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, உச்சக்கட்டம். சத்தமாக எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க மிகுந்த சத்தத்தோடு. நம்ம பைபிள் வாசிக்கும்போது பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடைய தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி வாசிக்கலாம், ஆனால் எஃபெக்ட் கொடுத்து வாசிக்கணும், இமோஷன்ஸோடு வாசிக்கணும். எப்படி வாசிக்கலாம்னா,
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். பார்த்தீங்களா, இப்படி தான் வாசிக்கணும். அருமையான வசனம். இப்போ இது பார்த்தோன்னே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி யாரோ பாடின மாதிரி இருக்கே, கிறிஸ்மஸ் காலத்தில் கூட கேட்ட மாதிரி இருக்கு. தேவனுக்கே மகிமை அந்த பாட்டெலாம் கூட இருக்கு. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா லூக்கா 2:14, லூக்கா 2:14 பாருங்கள், 79ஆம் பக்கம். அதில் என்ன எழுதியிருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இங்கே என்ன பண்ணலாம், அந்த புகழ்ந்தார்கள் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள், லூக்கா 2:14 எழுதிக்கலாம். எழுதிட்டு கவனமாக பார்த்தா அங்கே பூமியிலே சமாதானம், இங்கே பரலோகத்திலே சமாதானம். அதான் வித்தியாசம். அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம், சின்ன ஸ்டார். பரலோகத்தில் சமாதானம், பூமியிலே சமாதானம்னா நமக்கு நல்லா புரியும். சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, அழிவு இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா பரலோகத்திலே சமாதானம். அதை பற்றி நன்றாக நீங்கள் யோசிக்கலாம். மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். இது ஒத்த வாக்கியம், அது ஒரு ரெஃபரன்ஸ். 18ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம், கடைசி வசனம், கடைசி வரியை பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அப்போ அது ஒரே மாதிரி இருக்குது, தேவனை புகழ்ந்தார்கள். 18:43 எழுதிக்கலாம். 2:14 ஸ்பேஸ் 18:43. இப்படி தான் நம்ம படிக்கணும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரிவும் மட்டுமல்ல, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று நாங்கள் மீண்டுமாய் உம்மை புகழ்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, நீர் அநேகருடைய உள்ளங்களில் பிறக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனும் நான் control.